அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி காரம் சாரமான சட்னி செய்ய போகிறோம். கார சட்னி செய்முறை பார்ப்போம். 2 பெரிய பூண்டாக நான் உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தாக்கா 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், காய்ந்த மிளகாய் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் 10 கூட போட்டுக்கலாம். கார சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்காமல் பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் கார சட்னி. எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப கார சட்னி ரொம்ப பிடிக்கும். இட்லி எவ்வளோ சாப்பிட்றதுன்னே தெரியாது, அவ்வளோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு அந்த சட்னி செய்தால் இட்லி தோசை காலியாகிடும் நமக்கு. ஆனால் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப பிடித்தமான கார சட்னி இது. இதுக்கு நம்ம அரைச்சிட்டு இந்த விழுத ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுப்போம். இதை வதக்கலாம் வேணாம், தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கும் போது அந்த விழுது கொஞ்சம் இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கும் போது அதில் ஊற்றிக்கங்க. ஒரு கடாயை ஆன் பண்ணியிருக்கேன். அதில் குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம். இது சூப்பராக இருக்கும். அருமையான கார சட்னி சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்து நம்ம அந்த சட்னியோட அந்த தாளிப்பை கொடுத்துருவோம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தாளிப்பை கொடுத்தாச்சு. சூப்பரான கார சட்னியோட இட்லி தோசை காலி ஆகிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த கார சட்னிக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிப்பேன். சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். எனக்கு பிடித்தமான கார சட்னி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.